கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளோட வேத வாசனம் எப்படியா சொல்லுது? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். ஒரு ஸ்திரீ, அந்த அம்மா மலடியாக இருந்தாங்க. அவங்க பேர் அன்னா. அவங்க போய் தேவாலயத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவங்க போய் தேவாலயத்தில் மனம் கசந்து, மிகவும் மனம் கசந்து அவங்க அழும்போது, ஊழியக்காரர் கூட அவங்களோட மன கஷ்டம்னா பண்ணல, தெரியல. ஆனால் தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு இருந்தது. எப்படி, அதாவது ஒரு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ ஒரு பெண்களுக்கு ஒரு அவமானம் தெரியுமா? உலகத்திலே ஒரு குழந்தை இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு, அந்த பெண்மணிக்கே ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை இந்த உலகத்துக்கு முழுவதுமே. அவங்க அந்த குழந்தை இல்லாத எவ்வளோ ஒரு கஷ்டமாக அவங்க அந்த தேவாலயத்தில் அழுது ஜெபம் பண்ணியிருந்தாங்க. ஆண்டவரே, எப்படியாவது எனக்கு ஒரு, அவங்கள கருத்தாக கேட்டாங்க, ஒரு ஆண் குழந்தை தான் எனக்கு வேணும் அப்படின்ற அவங்க கருத்தாக கேட்டதுனால கர்த்தர் நாளில் அந்த அம்மா ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தை தீர்க்கதரிசி சாமுவேல் என்ன பண்ணாராம், கர்த்தர் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆண் பிள்ளையாக கொடுத்தாராம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணல, அழவே இல்லை. மன கசந்து அவங்க எப்படி அழுதாங்க, அதுக்கப்புறம் அவங்க அழவே இல்லை. அந்த குழந்தை எடுத்துன்னு ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்கார தேவாலயத்திலே கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க. இந்த நாளில் நீங்கள் கர்ப்ப பிள்ளை இல்லைன்ற ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படுறது. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தை என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கர்த்தர் நிச்சயமாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நம்புங்க. ஆமென்.